மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருக்கிறது. மத்தேயு 13:13 வருகின்ற ஒரு வார்த்தை. 13:13 மத்தேயு எழுதின சுவிசேஷம், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன் என்று வருகிறது. உவமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். உவமை, பேரபிள்ஸ். உவமை என்றால் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அனுதின வாழ்க்கையில் சாதாரணமாய் நாம் பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், பொருட்கள், நடைமுறை காரியங்களிலிருந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு பெயர் தான் உவமை என்று அர்த்தம். பாருங்கள், அதற்கு முந்தி எழுதப்பட்டிருக்கிறது 11வது வசனத்திலே 13:11 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அப்படியானால் உண்மையிலே உவமை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சிறந்த ஆசிரியர். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றியவர்களில் இனியும் தோன்ற போகின்றவர்களில் எல்லாரிலும் மிக நேர்த்தியாக, மிக எளிமையாக போதித்த மிக சிறந்த போதகர், மிக சிறந்த ஆசிரியர். இயேசுதான் எப்படி கற்பிக்க வேண்டும் என்ற கொள்கைகளை நமக்கு வகுத்து கொடுத்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தெய்வம் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்த அந்த நாட்களில் கல்வி அறிவு இல்லை. மக்கள் படிக்காத பாமரராக இருந்தார்கள். படித்தவர்கள் மிக சொற்பமானவர்கள். படிப்பு மிகவும் விலை மதிப்பு மிக்கதாக இருந்தது. சிலரால் தான் அது படிக்க முடியும். குருகுல கல்வி சிலரால் மட்டுமே குருவினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து இந்த படிக்காத பாமரராயிருந்த ஜனங்களுக்கு மிக எளிமையாக, மிக அருமையாக, நேர்த்தியாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசினார். ஆகவே இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கதைகளாக சொன்னார். பேரபிள்ஸ், உவமை. இந்த உவமைகள் அத்தனையும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களாகவே இருந்தது. பார்ப்பதற்கு நமக்கு புரிகின்ற அல்லது தெரிந்த, நம்முடைய அனுபவத்தில் அன்றாட பழகுகின்ற பொருட்கள், நிகழ்ச்சிகள், நடப்புகள் போன்றவை இருந்தது. ஆனால் அது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இதை ஆண்டவர் பேசினார். இப்பொழுது இந்த 13வது வசனத்திலே 13:13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஆண்டவர் உவமைகளாக பேசுகிறார். இந்த அத்தியாயத்தில் மட்டும் 8 உவமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. 8 கதைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 8 கதைகளையும் மக்கள் கேட்டார்கள். கேட்ட பிறகு ஒவ்வொரு கதைக்கும் பின்னதாக கரகோஷம் எழுப்பியிருக்கக்கூடும். அவர்கள் ஒருவேளை விசில் அடித்து தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இயேசுவை பாராட்டி இருக்கக்கூடும். கதையெல்லாம் கேட்டு முடிவதற்கு ஒருவேளை நீண்ட நேரம் ஆயிருக்கலாம். அது பிறகு ஒருவேளை பசி அவர்களுக்கு எடுத்திருக்கும். இயேசு ஏதாகலும் ஆகாரம் கொடுப்பாரா என்று எதிர்பார்த்திருப்பார்கள். இயேசுவும் அவர்களை போஷித்திருப்பார். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்கள் இனி கதையெல்லாம் முடிந்தது, எல்லாம் சாப்பிட்டாச்சு, இனி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி துண்டை உதறி தோளில் போட்டுட்டு செருப்பை மாட்டிட்டு போகிற வழியில் இன்னைக்கு நல்ல கதை சொன்னார், இந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அந்த கதை பிடிச்சிருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருவரோடொருவர் அவர்கள் அளவலாவி ஒருவேளை வீடு போய் சேர்ந்திருப்பார்கள், போய்விட்டார்கள். ஆனால் இயேசுனுடைய மனதிலே துக்கம் இருந்தது. இப்படி போகிற ஜனங்களை பார்த்து துக்கப்பட்டார். அவர் தனித்து இருக்கும் பொழுது, யோசனையோடு இருக்கும் பொழுது இந்த சீடர்கள் வந்து என்ன கேட்டார்கள் பாருங்கள். இயேசுவினிடத்தில் வந்து, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து 10வது வசனம், ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இன்னைக்கு கதையா சொல்லிட்டீங்க, கதைகளா சொன்னீங்களே, மற்ற நாளை விட வித்தியாசமா இன்னைக்கு நீங்க கதை மட்டும் சொன்னீங்களே, வழக்கத்துக்கு மாறா பேசினீங்களே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது இயேசு என்ன சொன்னார்? அவர்களுக்கு என்றால் சீஷர்களுக்கு இயேசு பதிலாக பிரதியுத்தரமாக
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. சீடர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை, திரளான ஜனங்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள், அவர்கள், நீங்கள், அவர்கள்னு பிரித்து பேசுறார் இல்லையா? என்ன சொன்னார்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு அவர்கள், எவர்கள்? இந்த கதையை கேட்டுவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டு வீட்டுக்கு ஜாலியாக போயிட்டாங்கல்ல, அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருந்தபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக வாய்ப்பு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. காரணம், அவர்கள் வந்து கேட்கவில்லை. சாப்பிட்டோன்னு வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. கதை கேட்டாங்க. ஒவ்வொரு கதையினுடைய கடைசிலையும் இயேசு கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லி முடித்தார். இந்த சுவிசேஷங்களில் மட்டும் இயேசு கிறிஸ்து 7 முறை கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொன்னதாக பதிவு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 8 முறை கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படியானா இப்படி எடுத்துக்கலாமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த பூமியில் இருந்த நாட்களில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னதை விட அதிகமாக இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்மோடு அதிகமாய் பேசுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குது, எல்லாரும் கேட்குறோம், ஆனால் எல்லாரும் கேட்கறது இல்லை. எல்லாருக்கும் கண் இருக்குது, பார்க்கிறோம், ஆனால் பார்ப்பதில்லை. அவர்கள் கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். அவனுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய துக்கம். அவங்களுக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்னது உள்ளது? என்ன உள்ளது? அதுக்கு அடுத்த வசனத்தில் உடனே சொல்றாரு 12, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? இல்லாதவன் எவனோ என்ன இல்லாதவன் அப்படின்னு கேள்வி எழுப்பினீங்கன்னா 13 எழுதியிருக்குது, உணர்வுள்ள இருதயம் உள்ளவன், உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்கள். உணர்வு உள்ளவர்கள், உணர்வு இல்லாதவர்கள். ஆன்மீக உணர்வுள்ளவர்கள், ஆவிக்குரிய உணர்வுள்ளவர்கள், ஆவிக்குரிய உணர்வு இல்லாதவர்கள். ஆவிக்குரிய ஏக்கம், வாஞ்சை, தாகம், ஒரு பசி, ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு இதயம் இருக்குமானால் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார், அவர்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் விஷயங்களை சொல்லி இன்னும் அதிகமாக திணிக்கிறார். இன்னும் பரிபூர்ணம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. திணிக்கிறார் என்ற அர்த்தம். இன்னும் வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ, இன்னும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திணிக்கிறார். ஆனால் அந்த உணர்வில்லாதவர்கள், அந்த வாஞ்சை இல்லாதவர்கள், அந்த ஏக்கம் இல்லாதவர்களுக்கு இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த உணர்வில்லாத உள்ளத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா யார் எடுத்து போடுறா? பிசாசு எடுத்து போடுறா. கொஞ்சம் கொஞ்சம் விழுந்தது பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து முதலாவது ஓமை, 8 ஓமைகளில் முதல் ஓமை, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை வழிய கற்பாறையான, அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தது. விழுந்தவுடனே முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 60ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். இந்த பாதையில விழுந்த விதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. பிசாசு அவைகளை எடுத்து போட்டான். பறவைகள் ஆகாயத்து பறவைகள் என்று பிசாசை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். விதை விதைக்கும் போது உங்களுக்கு தெரியும், பறவை, காக்கா, குருவி எல்லாமே ஓடி வந்துடும். ஏதோ விதை விழுது கொத்தி சாப்பிடலான்னு. விதையை போட்டோம்னா மண்ணை போட்டு மூடுறோம் இல்லை, அதை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே.
விதைக்கிறவங்க என்ன பிரயோஜனம்? கடலை விதைச்சா இன்னொரு உழவை போட்டு அந்த மண்ணை அந்த விதையை மூடிடும். அப்பதான் அது முளைக்கும். பாதுகாப்பு கொடுக்கணும் விதைக்கு, பக்குவமாக வச்சுக்கணும், விதைய முளைக்கணும், பிள்ளைய மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா போட்ட இடத்துல அப்படியே விட்டுட்டான், ஆகாயத்து பறவைகள் எடுத்துடும். இல்லாதவன், உணர்வு இல்லாதவர்களுடைய உள்ளத்திலிருந்து பிசாசு எடுத்துடும். இந்த உணர்வுன்னு ஒரு வார்த்தை, அண்டர்ஸ்டாண்டிங், டிசர்னிங் ஹார்ட், என்லைட்டன்ட் ஹார்ட் என்று வருகிறது. சென்சிபிள் ஹார்ட். இது இந்த வார்த்தை இந்த பகுதியில் 6 முறை வருகிறது. உணர்வுள்ள என்ற அர்த்தம் வார்த்தை. உணர்ந்து கொள்ளாதவர்கள் 13வது வசனத்தில் இருக்குதா? 15 பாருங்க, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திருப்பாமலும். கண்டாதானே காணணும், கேட்கணும், அப்புறம் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளாமலும் மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய உணர்வு இல்லை. 19வது வசனத்தில் பாருங்க, திரும்ப அந்த உணராதிருக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வடியருகே விதைக்கப்பட்டவன். 23வது வசனத்தில், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. 6 முறை இங்கேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமே புதிய ஏற்பாட்டில் இந்த உணர்வு என்ற வார்த்தை 26 முறை வருகிறது. 26 முறையில் 6 முறை இந்த அத்தியாயத்திலே ஒரே அதிகாரத்திலே வந்துருச்சு. 24%. இனி பாக்கி தான் பாக்கி இடங்கள்ல, சுவிசேஷங்கள்ல பெரும்பாலாக வந்து முடிஞ்சிருது. இந்த உணர்வு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது பாருங்க. உணர்கிறவனாயிருந்து ஆண்டவர் பேசும்போது அதை உணரக்கூடிய ஒரு உள்ளம் வேணும் இல்லையா? அந்த உணரக்கூடிய உள்ளம் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை பண ஆசையை பற்றி பேசினார். அப்படி பேசும்போதெல்லாம் கூடையே இருந்தது யூதாஸ் ஸ்காரியோத் என்பது அவனுடைய ஊரின் பெயர். அந்த யூதாஸ் கூடையே இருந்தான். அவன் தான் பணத்தை கையாண்டுகிட்டே இருந்தான். பணப்பை அவன் கையில தான் இருந்துச்சு. அவன் என்ன செய்துட்டு இருந்தான்? இந்த பணப்பையிலிருந்து பணத்தை திருடி சேர்த்து எருசலேமுக்கு வெளியில முக்கியமான சிட்டியில ஒரு இடம் வாங்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார் பாருங்க. குயவனுடைய ஒரு நிலத்தை அவன் விலைக்கு வாங்கி விட்டான். அவன் தவறா பணத்தை சம்பாதிச்சு வாங்கின அந்த நிலத்துல தான் அவன் நாண்டு கொண்டு செத்தான், தூக்கு போட்டுக்கிட்டான். அவையே வயறு வெடிச்சு செத்தாங்கிறது கேள்வி. தூக்கு போட்டவங்களுக்கு ஏன் வயறு வெடிக்கணும்? வயர் வெடித்து குடல் சரிந்து செத்தான். இயேசு கிறிஸ்து ஒருவேளை சிலுவையில் தொங்கும் போது அடுத்த 3 மணி நேரத்துக்கு சூரியன் இருண்டது, பூமி அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க தொங்குனானோ தெரியாது. அங்கிருந்து அவன் சுழட்டி எறியப்பட்டிருக்கிறான் போல இருக்கு. அவன் எங்கேயோ தலகுப்புற விழுந்து வயறு வெடித்து குடல் சரிந்து செத்துருக்கான். எந்த இடத்துல? களவாண்டு வாங்கின பணத்தை சம்பாதிச்சு வாங்கின ஒரு இடம். எத்தனை முறை இயேசு கிறிஸ்து பண ஆசையை பத்தி பேசினார்? எத்தனை முறை? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல சொன்னாரே. ஐயோ, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இவனுக்கு உணர்வு வந்துச்சா? என்னத்தான் சொல்றாரு, எனக்குத்தான் இதை சொல்றாரு அப்படிங்கிற உணர்வு வந்ததா? இல்லையே. உணர்ந்து கொள்ளாதவனாயிருந்து கேட்கிற காது, காண்கிற கண் உங்களுக்கு இருந்தா நீங்க பாக்கியம் பெற்றவங்க அப்படின்னு சொல்றாரு. 16வது வசனத்துல பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணாமலும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். தீர்க்கதரிசிகள் கூட இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க.
ஏதோ சிமியோனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து 8 நாள் குழந்தையா இருக்கும்போது ஆலயத்துக்கு தூக்கிட்டு வரும்போது சிமியோனும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்துக்கு வந்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் இயேசுவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தான். அவனுக்கு கிடைச்ச பாக்கியம், நீ சமாதானத்தோட மரணத்துக்கு போலாம் பாட்டு சொன்னாரு. 82 வயதா இருந்த அந்த அன்னாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எல்லாருக்கும் கிடைக்கலையே. நீங்க காண்கிறத காணவும், நீங்க கேட்கிற இந்த இயேசுவை கேட்கவும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் விரும்பி அவங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உங்க கண்கள் காண்கிறதுனாலையும் உங்க காதுகள் கேட்கிறதுனாலையும் நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயம் நமக்கு இருக்குமானால் அது தேவனால் கிடைத்த வரப்பிரசாதம். இங்க ஒரு மனுஷன் நிறைய கேட்கிறான், இயேசுநாதர்கிட்ட கூடயே இருக்கிறான், பணத்தை பத்தியே பேசுறாரு, ஆனாலும் பணத்தை திருடிக்கிட்டே இருக்கிறான். இயேசு கணக்கு கேட்கவே இல்லை. இன்னும் அவனுக்கு உற்சாகமாயிடுச்சு. எவ்வளோ போட்டாங்க, எவ்வளோ வரவு செலவு எதுவுமே கேட்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து திருடங்கிட்டையே நம்பி கொடுத்துருக்கிறார் பாருங்க, பணப்பையன். திருந்துறதுக்காகத்தானே, திருந்துறதுக்காகத்தான். திருடேன்னு என்ன தெரிஞ்சும் என்கிட்ட பணத்தை நம்பி கொடுத்துருக்கிறாரே, நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை படிச்சிருக்கலாமே. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரு. ஒரு தடவையா சொன்னாரு, பலமுறை சொன்னாரு, கடைசியா 7 தடவை சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள 7 தடவை சொல்றாரு. அப்ப நானோன்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கிறாங்க, அவன் திருட்டு மொழி விழிக்கிறான், அவனா தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு யாரும் கேட்கலையே. இதங்க உணரக்கூடிய ஆவி. நானோ வசனத்தை சொல்லும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது இது எனக்கு என்று எடுத்துக்கொள்வது, அதை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்வது, சாந்தத்தோட, சண்டையோட அல்ல, சண்டையோட எதிர்ப்பதல்ல, சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. நீங்கள் திருவசனத்தை கேட்கும்போது சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்துல நாட்டப்பட்டதாயும் கனி கொடுக்கக்கூடியதாயும் இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கிருபையின் வார்த்தை, இது அதிகாரமுள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை கண்மலையை பேர்க்கக்கூடிய சம்மட்டியை போன்றது, அக்கினியை போன்றது. இது நல்ல பனி போல நம்மில் இறங்கி புதிய துளிர்விட செய்யக்கூடியது. இது எனக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது, வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையை நீங்க கோபத்தோட எதிர்த்து நிற்காதீங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. வேதவசனத்தை கேட்கும் போது கோபப்பட்டீங்கன்னா, என்னையே பேசுறாரு, என்னையே குத்தி பேசுறாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க வசனம் உங்களுக்குள்ள நாட்டப்படும்? வேத வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபிக்காம, தர்க்கிக்காம, எதிர்த்து நிற்காம, வாக்குவாதம் செய்யாம, இது ஆண்டவர் எனக்கு என்று பேசுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இந்த துணியை என் கூட இந்த தாளத்துல கை போடுறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. இவனும் சேர்ந்து கை போடுறான். இந்த துணியை பிழிஞ்சு யார்கிட்ட கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. இவன்கிட்டே கொடுக்கறாரு. அப்பவும் அவன் அதை வாங்கிக்கிறான். நானோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாரு. அப்பவும் அவன் திருந்திக்கல. நீ செய்யறத சீக்கிரமா செய்யன்னு சொல்றாரு. என்ன செய்யறது? காட்டி கொடுக்கறதுக்கு சீக்கிரமா காட்டி கொடுன்னு சொல்லல, சரியான தீர்மானம் எடுக்க வேண்டுமே, அதற்காக அவர் வலியுறுத்துகிறார். இல்லைன்னா சாத்தான் உன்னை கையில் எடுத்து உன்னை நாசப்படுத்த போறான்னு சொல்றாரு. அப்பமும் அவங்க 7 முறை இப்படி சொல்றாரு. உணர்வுள்ள உள்ளம் வந்துச்சா? உணர முடிஞ்சதா? இன்னைக்கு வருஷமா நம்ம கேட்கிறோமே பிரசங்கத்தை, வாழ்க்கை முழுவதும் பிரசங்கம் கேட்கிறோமே, யூடியூப்ல கேட்கிறோமே, எக்கச்சக்கமா கேட்கிறோமே, உணர்றோமா இது எனக்கு கர்த்தர் பேசுகிறார்?
இன்றைக்குள்ள செய்தி எனக்கு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, என் மாமியாருக்கு அல்ல, என்னுடைய மருமகளுக்கு அல்ல, எனக்கு பேசுகிறார். அதுதாங்க உணர்வுள்ள ஆவி. 26 முறை புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுனாமின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடிய ஒரு சொரம் உள்ள ஒரு வார்த்தை தான் கிரேக்க மொழியில் சுனேமாய். சுனேமாய், SUNIEMI, சுனேமாய், உணர்வுள்ள, உணர்வு. அதற்கு கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணர்வு தேவனுடைய வார்த்தையை நான் எனக்கு என்று எடுத்துக்கொள்வது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதியிருக்குது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் என் கூட பேசுறாரு, ஆனா நானு கேட்கிறேன், ஆனா கேட்கல. அவர் பேசுறாரு, அவர் எனக்கு பலதையும் காமிக்கிறாரு, பல சொப்பனங்கள் நான் பார்க்கிறேன், ஆனா பார்க்கல. அதுக்குள்ள உள்ள ஆன்மீக ரகசியங்களை நான் பார்க்கல. அதை நான் கேட்டேன், பார்த்தேன், ஆனா உணரல. என் வாழ்க்கைக்கு அதிலிருந்து படிப்பினைகளை நான் கற்றுக்கொள்ளவில்லை, என்னை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. மனப்பாடமா சொல்லிட்டா படிச்சுக்கிட்டேங்கிற அர்த்தமாகாது. பள்ளிக்கூடத்தில் வேணா அதை வேணா சொல்லுவாங்க, வற்புறுத்துவாங்க. உனக்கு மனப்பாடமா சொல்ல தெரிஞ்சா பரீட்சையில நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா, எழுதிட்டேன்னா நீ கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். பைபிள் அப்படி சொல்லவில்லை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாமல் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் படிச்சுக்கிட்டேன், கத்துக்கிட்டேங்கிறது எப்போ வரும்? நான் என்னுடைய வாழ்வில் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே. அப்படி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும். எம்மாவு சீடர்கள் 2 பேர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூடவே நடக்கிறார் பேசிக்கொண்டு. ஆனால் அவர்களுக்கு அவரை பார்க்க முடியவில்லை. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேத வசனங்களை பார்க்கும்படி கர்த்தருடைய மனதை திறந்தார். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் உணர்வை கொண்டு வர வேண்டும். அதற்கு நீங்கள் காத்திருந்தால் போதும். உங்களை பக்குவப்படுத்தும்படி உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் கூட பேசும். இந்த வாஞ்சை, இந்த ஏக்கத்தோடு ஆராதனைக்கு வர வேண்டும். கடமைக்காக அல்ல, சம்பிரதாயத்திற்காக அல்ல. கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆன்மீக கடமை ஆலயத்துக்கு போய் வருவது என்று ஆகிவிடக்கூடாது. நான் மாற்றம் செய்ய வேண்டும். ஆண்டவர் என்கிட்ட பொருளாசையை பற்றி பேசினான். ஐயோ, எனக்குள் இந்த பொருளாசை இருக்கிறதே. பண ஆசையை குறித்து பேசினால், ஐயோ, இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதே. இதுதானே இதுக்கு காரணம். நான் ஏன் போய் இப்படி அநியாயம் செய்கிறேன்? பண ஆசையினால, சொத்தாசையினால, இதனால உள்ள மோகம், இதனால உள்ள காரியம். ஐயோ, இது என்னை சீரழித்து விடும். நான் செய்யக்கூடாது. எனக்கு அவர் தான் வேண்டும். அவர் தருகிறது எனக்கு போதும். நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? திருத்திக் கொள்ள வேண்டாமா? என் கூட ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசும்போது, ஏரோதுன்னு ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா, ராஜா. இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருந்த ஏரோது இல்லை, அவர் சொல்லி முடிஞ்சு போச்சு. அவருக்கு பிறகு அவர் மகன் அர்க்கலேயுன்னு ஒருத்தன் வந்தான். பார்த்தீங்களா? பைபிள் எழுதியிருக்குது, அவனுடைய நாட்களில் இந்த யோவான் ஸ்நானகன் சிறந்த பிரசங்கியாராக விளங்கினார். சொல்ல போனா இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு 400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 400 ஆண்டு காலமா ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு பிரசங்கியார் எழும்பல, ஒரு சத்தம் கூட ஆண்டவருக்கு யாருக்கும் பேசல, ஒரு சொப்பனமும் காணல. ரொம்ப இருண்ட ஒரு 400 ஆண்டு காலம். இந்த இருட்டான இந்த நாட்கள்ல திடீர்னு ஒருத்தர் வெளிச்சம் ஊதிச்ச மாதிரி, சூரியன் மாதிரி வந்துட்டார் பாருங்க. அவர் தான் யோவான் ஸ்நானகன். அபாரமான பிரசங்கம். இயேசு 30 வயசு ஆகிற வரைக்கும் நாசரேத்தில் தச்சுப்பட்டறையில் வீட்டில் நேரத்தை செலவு பண்ணார். அவருடைய வாழ்க்கை ரகசியமாகவே இருக்கு.
யோவான் ஸ்நானகன் அப்படி இல்லைங்க, சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டார். அவங்க அப்பா ஆசாரியர் பட்டம் வேலை, இவர் ஆசாரியனா இருந்தா நல்ல ஏகபோகமான சம்பாத்தியம், நல்ல செழிப்பா எப்பவுமே வீட்டில் கறியோட சாப்பிடலாம். ஆசாரியனுடைய வீடு முதல் தரமானதெல்லாம் அவர் வீட்டுக்கு போகும்ல. நல்ல வசதி வாய்ப்பு செல்வம் சிறப்போட பேரோட புகழோட நல்லா வாழ்ந்திருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காட்டில் போயிட்டார் முனிவர் மாதிரி. இந்த முனிவர் பேசுறார், சிறு வயசுலேயே பேசுறார். இயேசுவோட 6 மாசத்துக்கு மூத்தவர் யோவான் ஸ்நானகர். அவர் பேசுறாரு, ஜனங்களுடைய இருதயம் மாற்றம் அடைகிறது, பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்துக்கும் திரும்புது. என்ன பெரிய மனம் திரும்புதல், மனமாற்றம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு காட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுறாரு. இவரை தேடி காட்டுக்கு போறாங்க ஆயிரக்கணக்கில். இதுதான் இயேசுவுக்கு கூட்டம் கூடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறியது. விளம்பரம் இல்லாமலேயே கூட்டம் கூடுது, பல ஆயிரம் பேர் இயேசுவை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன? இவர் ஆயத்தம் பண்ணின இந்த கலாச்சாரம், யோவான் ஸ்நானகனுடைய ஒரு புதிய கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஊழியத்தை முடிச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட சிறந்த பிரசங்கியார், சூப்பரா பேசுவார். இயேசு கிறிஸ்துனுடைய பேச்சை கேட்க ஜனங்கள் ஓடி வந்தார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு நேர்மையான சிறந்த பிரசங்கியார். அவருடைய பேச்சை கேட்டு நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தாராம் ஏரோது. எங்க அப்படி எழுதியிருக்குன்னு கேட்குறீங்களா? ஏரோது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவனுடைய பேச்சை கேட்டு அவர் ரொம்ப ரசிச்சார். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், மார்க் 6:20. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பாருங்களேன், விரும்பி கேட்டிருக்கிறார். எனக்கு யோவான் ஸ்நானகன் பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யார் பேசியிருக்கிறார்? ஏரோது. ஏரோதுக்கு ரொம்ப பிடிக்கும் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம். ஆனால் கதையை கேளுங்க. இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நாள் அவருடைய குற்றத்தை உணர்த்தி பேசினார். நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தவறாய் எடுத்துக்கொண்டாய், இது தவறு, இது அநீதி என்று சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்தது. அவனுடைய குற்றத்தை அவன் உணர்ந்து அதை சரி செய்வதற்கு பதிலாக யோவான் ஸ்நானகன் ரசிச்சு கேட்டார் பாருங்க. இந்த பிரசங்கியாரையே ஜெயிலில் அடைச்சி வச்சிட்டான். ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டு அன்னம் தண்ணி ஆகாரம் 3 வேளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் வெளியில் எங்கேயும் பேசக்கூடாது. வேதாகமத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யாராவது தன் பிழைகளை உணர்வாங்களா? இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோமே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் யாராவது உங்களுடைய பிழைகளை உணர்வீங்களா? நான் உங்களை பார்த்து இது தவறு என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சும்மா இல்லை, உங்களுடைய தவறை சுட்டி காமிச்சா நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை ஒரு நியாயப்படுத்துவோம், அதை எதிர்த்துப்போம், அது இல்லைன்னு சொல்லி மறுப்போம், இது நியாயம்தான்னு சொல்லுவோம். பைபிள் சும்மாயே சொல்லுது, தேவன் கேட்டிருக்கிறார், உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. தேவன் பார்த்துட்டு விட்டாரே, அவருடைய கணிப்பு தானே அது. நம்முடைய பிழைகளை யாருமே உணர்வதே இல்லை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த கேள்விக்கு பதில் இல்லை, ஒருவரும் இல்லை என்பதுதான். ஆனா அந்த மனுஷன் கேட்கிறாரு, ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள விடாதேயும். இது யார் கேட்க முடியும்? உணர்வுள்ளவர்கள் தான் கேட்க முடியும். மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள். ஏரோதுக்கு பிடிக்கல, இது தவறு என்று சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்தது. இனியும் இவனை விட்டு வைக்க கூடாது, கொண்டிருப்பான் அன்னைக்கே. ஆனா இவர் ஒரு ரசிகர், யோவான் ஸ்நானகனுடைய ரசிகர். அதனால அங்க வச்சிட்டார். நல்லா குடிச்சு கேளிக்கைகளில் உல்லாசமா மனசை ஈடுபடுத்தி மகிழ்ந்திருந்த போது நடனம் ஆடுற ஒரு பொண்ணு சிறப்பாக
சிறப்பாக இருந்துச்சுமா, என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு உடனே அந்த பொண்ணுக்கு என்ன கேட்கணும்னு தெரியல. என்ன வேணுமோ கேளு, தர்றேன். என்ன வேணுமோ கேளு. குடியில் வெறியில் உட்காந்துருக்கும் போது என்ன வேணுமோ கேளு, சிங்காசனத்தை கேட்டாலும் கொடுப்பாராம். என்ன வேணுமோ கேளு, தர்றேன். ராஜ்யத்தில் பாதி வேணுமா, சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறேன். நிதானம் இல்லை, வெறியில் வெறித்து போயிருக்கிறான். அவள் ஓடி போய் தாய்கிட்ட இப்படி சொல்கிறாங்க, என்ன கேட்கணும்னு தெரியல. என்னம்மா இது விஷயம்? நான் சொல்கிறத கேளு, யோவான் சானுடைய தலையை கேளு. அந்த பிள்ளைக்கு தெரியல என்னன்னு. யோவான் சானுடைய தலையை கொடுங்கன்னு கேட்டான். உடனே ஆர்டர் போட்டாச்சு. ஒரு பெரிய தட்டில் அவனுடைய தலையை சிரச்சேதம் செய்து கொண்டு வந்தார்கள். ரத்தம் வடிய வடிய, தாம்பாள நிறைய ரத்தம். இவர் தாங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. எழுதியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவினுடைய வார்த்தைகளை ரசிக்கிறார்கள்? இயேசுவினுடைய போதனை ரொம்ப பிடிக்குமே எனக்கு. இயேசுவின் போதனை எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் பைபிள் வச்சு வாசிக்கிறாங்க. மலை பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கிறதல்ல, உனக்கு உணர்வுள்ள ஆவி இருந்தால் அவர் சொல்வதை நீ கை கொள்ளுவாய். பிடிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? இயேசுவுக்கு ரசிகர் கூட்டம் தேவையில்லையே, பின்பற்றுகிற சீஷர்கள் தான் தேவை. முடிஞ்சு போச்சு. ஃபெலிக்ஸ்னு ஒரு ராஜா இருந்தார். பவுல் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தார். நல்லா பேசுறியப்பா, அழகா படிச்சிருக்கிய, என்ன அறிவு உனக்கு, மெச்சிக்கிட்டார். பரவாயில்லையே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பேசினார் தெரியுமா? பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, கற்பை குறித்து பேசின உடனே பதறி போனார். பயம் வந்தது. தனிப்பாட்டு, எனக்கு நேரம் ஆச்சு, எனக்கு சமயம் கிடைக்கிற இன்னொரு நேரம் உன்னை நான் பேசிக்கிறேன், உன்னை வார்த்தையை கெடுக்கிறேன். பரவாயில்ல, நல்லதான் பேசினேன், தேங்க்யூ, see you அப்படின்ட்டு எழுதி போயிட்டாரு. எழுதியிருக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 25வது வசனத்துல. உடனே பயம் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் வேத வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்கு பயம் வர்றதுனால, போதும் 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 இயேசுநாதரே, ஓவரா பேசுறீங்க, இல்லை விட்டுருங்க, ஏதோ வர்றேனா போறேனா பைபிள் படிக்கிறேனா அதோட விட்டுக்கலாம். பயமா இருக்கு. என்னால இதெல்லாம் விட முடியாது, மாற்றணும்னு என்னால மாற்ற முடியாது. மாறுவதற்கு நமக்கு பயம் மனதே இல்லை. உள்ளவன், உணர்வுள்ளவன், உணர்வுள்ளவன். யோசித்து பாருங்க, வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துல நமக்கு உணர்வடைஞ்சோமா? எத்தனை முறை இயேசு பணாசையை பத்தி பேசினார்? எத்தனை தடவை நம்ம கூட விபச்சார மயக்கத்துல நம்ம இருக்கோம்னு பேசினாரு? எத்தனை தடவை பணம் நமக்குள்ள பெருமையினால உப்பி போய் இருக்கிறோம்னு பேசினாரு? எத்தனை தடவை சுயம் நம்மை ஆளுகை செய்கிறது என்று ஆண்டவர் பேசினார்? எத்தனை தடவை நம்ம கூட உறவுகளை சரி பண்ணுன்னு பேசினாரு? எத்தனை தடவை நம்ம கிட்ட சமாதானத்தை விதைக்கணும்னு பேசினாரு? ஆனா நம்ம சண்டையை விதைச்சோம், கோபத்தை விதைச்சோம், எரிச்சலை விதைச்சோம், வீம்பு பண்ணோம், பெருமையா நடந்தோம், மற்றவங்களை பத்தி புரணி பேசணும். நம்ம ஒத்துக்கொள்ளவே இல்லை. கெட்ட வார்த்தை பேசணும், சண்டை போட்டோம், நான் சொல்லி நம்முடைய நீதிக்காக வாதாடணும். தேவன் மேல நமக்கு வைராக்கியம் இல்லை, வாஞ்சை இல்லை. ஆண்டவர் நம்ம கூட எத்தனையோ நேரம் பேசிட்டார். எத்தனை சொப்பனம் பார்த்துருப்போம். ஓமைகளா ஆண்டவர் நம்ம கூட பேசலையா? சொப்பனங்கள் எல்லாம் ஓமைகளாகத்தானே இருக்குது. நீங்க பார்க்குற சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் அப்படியே எழுத்தின்படி வராது. ஆனா சொப்பனம் பார்த்தோம். ஆனா இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்படியே வச்சிருந்தோம். அல்லது ஒரே ஒருத்தட்ட சொன்னோம், என்னன்னு தெரியல, என்னன்னு சொன்னா எத்தனையோ சொப்பனங்கள் பார்க்குறோம்.
கர்த்தர் என் கூட சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறாரு, ஆனால் அது புரியலை, ஓமையாக இருக்குது. ஏன் ஆண்டவர்கிட்ட போய் அவர் தனியாக இருக்கும்போது, இந்த சீஷர்கள் தனித்து இருக்கும்போது இயேசுவிடத்தில் போய் கேட்டாங்களே, அவருடைய உள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டது. ஒரு பக்கம் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், துண்டை உதறி தோளில் போட்டு போகக்கூடிய பெருந்திரளான கூட்டம். சாப்பிட்ட திருப்தியில் போயிட்டாங்க. ஐயா நீங்க சொன்னது என்ன, எங்களுக்கு புரியல, புரியும்படியா கொஞ்சம் சொல்லுங்கன்னு யாருமே வந்து கேட்கல. இந்த 12 பேர் தான் வந்து கேட்டாங்க. ஒரு புறம் அவருக்கு பெரிய துக்கம், இன்னொரு புறம் அதன் நடுவில் ஒரு சின்ன ஆறுதல். நாம உட்காந்து கேட்க கூடாதா? சொப்பனதுக்கு அர்த்தம் தெரியலான்ட்டவரே, ஏதோ ஒன்று பார்த்தேன், எனக்கு புரியல, எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்படி ஒரு சத்தம் கேட்டேன், அர்த்தம் என்னான்றவரே, ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க. என்னைக்காவது நம்ம உட்காந்து கேட்டோமா? மாத்திக்கிறேன்னு சொன்னோமா? வருஷத்தை 2020 ஆரம்பிச்சோமே, முடிக்க போறோமே, என்னத்தை மாத்திட்டோம்? எதை மாத்தணும்? உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. ஒன்னு சொல்லுங்க, நீங்க மாத்தினது எதை மாத்தினீங்க? எதை மாத்திருக்கோம் நம்ம? ஒன்னு சொல்லுங்க. நான் முந்தி ரொம்ப சண்டை போடுவேன், இப்ப மாறிட்டேன், சாந்தமாயிட்டேன். கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பேன். 2020 ஆரம்பிச்ச போதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. புரணி பேசினேன், இப்ப பேசுறது இல்லை. முந்தி வேதத்தை இவ்வளவு வாசிக்காம இருந்தேன், இப்ப வாசிக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவேன், இப்ப போடுறது இல்லை. நான் சொல்லி வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பேன், இப்ப இழுக்கிறது இல்லை. இவ்வளவு பணம் பணம் பணம்னு இருந்தேன், எனக்கு பண ஆசை ஆண்டவர் உடைச்சிருக்காரு. சொல்லுங்க, எதுல நான் மாறி இருக்கிறேன்? இனியும் மாறாமலே அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள போறோமா? உணர்வுள்ள உள்ளம் தேவனால் கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். 119 சங்கீதத்தில் எத்தனை தடவை இது சொல்லியிருக்கு தெரியுமா? என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உயிர்ப்பியும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணரக்கூடிய ஒரு உள்ளம் எனக்காகத்தான் பேசுறாங்க. நல்லா பேசுறார், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்காக பேசலங்க. மனுஷர் உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு ஐயோன்னு வேதம் சொல்றது, மனுஷன் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு முறையும் பேசும்போது எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு சொன்ன போது, இந்த அவன் மொழியே சரியில்லை, அவனாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி பார்க்கலையே. ஒவ்வொருவரும் கேட்டதெல்லாம் நானோ அதுதாங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற விதமே அதுதான். யோசித்து பாருங்க, நம்ம இந்த வருஷத்தை முடிவுக்கு கொண்டு வர்றோமே, தேவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்குதா? ஒரு உணர்வுள்ள உள்ளம் எனக்கு இருக்குதா? எத்தனை விஷயம் நான் இன்னும் மாற்ற வேண்டியதா இருக்குது, அதை யாராவது சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்கிறோமா, அல்லது அதை மறைக்கிறோமா, அல்லது அதை நியாயப்படுத்துறோமா? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? ஒருவனாலையும் அவனுடைய இருதயத்தை அறியவே முடியாது. என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிய என்னால முடியாது. தேவனுக்கு தான் தெரியும். அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை, அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிந்தவர். ஆகவே தான் 139 சங்கீதத்தில் எழுதியிருக்குது, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். You know me more than what I know about myself. More than I know me. என்னை நான் அறிவதை விட நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பல நேரங்களில் எனக்கே தெரியாது ஏன் நான் இப்படி செயல்படுறேன், ஏன் நான் இப்படி கோவப்படுறேன், எனக்கு ஏன் இப்படி எரிச்சல் வருது, எனக்கே தெரியல. தேவனுக்கு தெரியும்.
இருதயம்தான் சகலத்துக்கும் காரணம். உணர்வுள்ள உள்ளம் நமக்கு வேணுமே. A sensitive heart, not a dullness. மந்தமாய் கேட்டு காதால் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். பரலோகத்திலிருந்து ஒலிபரப்பப்படும் செய்திகளை கேட்பதற்கு என்னுடைய காதுகள் திருத்தம் செய்ய வேண்டும், டியூனிங் திருத்தம் செய்ய வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காது வேணும். வாஞ்சியாய் கேட்கணுமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். நமக்கு கர்த்தருடைய ஆவி வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ளே இருப்பது எல்லாம் உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி. உலகத்தின் ஆவி உள்ளவர்கள் தேவனுக்குரியவைகளை அங்கீகரிக்க மாட்டார்கள். பிரசங்கம் மட்டும் கேட்பாங்க, ஆனால் தேவன் சொல்லுகிறதை அங்கீகரிக்க மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அது ரொம்ப தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் ஆவி உள்ளவர்களுக்கும் தேவனுடைய ஆவி உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனின் ஆவி, உலகத்தின் ஆவி. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடையவைகளை அறிவதற்கு தேவனுடைய ஆவியானவர் தேவை. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கையில வேத புஸ்தகத்தை வச்சிருக்கிறோம். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் புக். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ வசனம். இது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு தேவனுடைய ஆவியின் உதவி இல்லாமலேயே வாசிச்சு நானா புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறது, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கத்தை நானா கொடுத்துக்கிறது, ஏதோ தேர்ன பெரிய ஆள் மாதிரி. எனக்கெல்லாம் தெரியும். நான் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? நீங்க எல்லாம் சொல்லியெல்லாம் தெரியணும்னு இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நீ படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற. ஆனா உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்லை. உனக்குள்ள இருப்பது உலகத்தின் ஆவி, மனுஷனுடைய ஆவி. அதனால நீ தேவனுக்குரியவைகள் தேவன் சொல்றத நீ அங்கீகரிக்கவும் மாட்ட, அது உனக்கு புரியவும் புரியாது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், 12வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். 14வது வசனம், ஜென்ம சுபாவ மனுஷன். ஜென்ம சுபாவ மனுஷன், நம்முடைய பிறவி குணம் தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. இப்படி சொல்லும் போது உடனே என்ன செய்வோம்? உடனே என்னத்தான் குத்தி குத்தி பேசுறாரு. ஜென்ம சுபாவ மனுஷன் என்ன ஆகும்? அவைகள் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. ஜென்ம சுபாவமுடைய மனுஷனோ ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான், அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அது லாஜிக்காவே தெரியாது, ஒத்துக்கிட மாட்டாங்க. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டாங்க. அதை தெய்வ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இப்படி நீங்க உணர்த்தினீங்களே, என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் எங்க தவறா போயிருக்கிறேன், என் பேச்சில் எங்க நான் குறைபாடு, எங்கே எனக்குள்ள சுயம் கலந்தது, எங்கே நான் பெருமையை கலக்கினேன், இந்த வைராக்கியம், இந்த கோபம், இந்த எரிச்சல், இந்த கசப்புக்கு காரணம் என்னுடைய சுயம், சண்டைக்கு காரணம் நான் தான், இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான். அப்படி என்னைக்கு ஏத்துக்கிட்டோம். ஒரு நாள் தாவீது நாயோதி என்ற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தார். அங்க ஒரு 85 பேர் ஆசாரியர்கள் இருந்தார்கள்.
இவர் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஆயுதத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்கிற இதை தோவேக்குன்னு ஒருத்தன் இருந்தான். அவர் ஒரு மந்திரி, சவுலுடைய நிர்வாகி, ஒரு மந்திரி, வருமான வரித்துறை அலுவலர். அவர் போய் சொல்லி கொடுத்துட்டாரு. அங்கேருந்து ஆள் அனுப்பி அத்தனை பேரையும் கொடுத்தார். ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சான். அவர் தப்பிச்சு போய் தாவீதுட்ட சொன்னார், ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை பேருடைய சாவுக்கு காரணம் நானே அப்படின்னு சொன்னார். இந்த மனுஷன் ஆண்டவர் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றனே அப்படின்னு சொல்றார். பாவம் செய்யலையா? கொடுமையான காரியங்கள் எல்லாம் செஞ்சார், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சார். ஏன் இவனை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னாரு? ஒரே ஒண்ணுதான், அவனுக்குள்ள இருந்த ஒரு நொறுங்குண்ட ஆவி. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உண்மையே இந்த பிரச்சனை காரணம் நான் தான். அடிக்கடி சொன்னாருங்க, நான் தான். சிமேயை மண்ணை அள்ளி போட்டு நாசமா போடா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இந்த செத்த நாயை ஒரே வெட்டவான அபிஷாய் கேட்ட போதும் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு அவசியம், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. இத்தனை பிரச்சனையும் நானா எனக்கு வருவிச்சு கொண்டேன். ஒரு உணர்வுள்ள உள்ளம் புரிஞ்சுக்கிட்டார். ராஜாவை ஒருத்தன் தூஷிக்கிறான், மண்ணை அள்ளி போட்டு நாசமா போவான்னு சொல்லி தூஷிக்கிறான். பாருங்க, ஒரு உணர்வுள்ள உள்ளம். எனக்குள்ள மாற்றம் வரவே மாட்டேங்குது. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் நான் மாறவே இல்லையே. எழுதியிருக்குது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனா மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நம்ம ஒரு ஆண்ட முடிவுக்கு கொண்டு வர்றோம். இந்த உணர்வுள்ள இருதயம், உணர்வற்ற மனது அப்படிங்கிறத சென்ஸ்லெஸ் ஹார்ட், ஸ்டூபிட் மைண்ட், எம்டி மைண்ட்ஸ், இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நம்ம யோசிப்போம், நம்ம மனசு எப்படி இருக்கு, என் உள்ளம் எப்படி இருக்கு, உணர்வுள்ளது தானா, உணர்வடைகிறோமா, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்விதமாய் அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் என் கூட பேசும்போது எனக்கு புரிகிற மாதிரி தான் அவர் பேசுறார். எனக்கு புரிகிற மாதிரி, என் இருதயத்துக்கு விளங்குற மாதிரி தான் கர்த்தர் பேசுகிறார். 4வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4:13 இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிடாதா அப்படின்னு இயேசு கேட்கிறார். இதை கூட நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இந்த ஓமையை கூட உங்களால புரிஞ்சுக்கிட முடியலையா அப்படின்னு சொல்றாரு. அவங்கள படிப்படியா அந்த ஆவிக்குரிய உணர்வுக்குள்ள அதிகமா இயேசு நடத்த விரும்பினார். நான் சொன்ன இந்த நிறைய பேர் அறியவே இல்லை, அவங்கள விடுங்க. ஆனா சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, இது கூட உங்களுக்கு புரிய முடியலையா? இந்த சொப்பனத்தை கூட நீங்க விளங்கி கொள்ள முடியலையா? இது உங்களுக்கென்று கர்த்தர் பேசின வார்த்தை என்று உங்களால விளங்கிக் கொள்ள முடியா? இதை கூட விளங்கலன்னா, இவ்வளவு எளிமையா போதித்ததை நீங்க விளங்கலன்னா எதை நீங்க புரிஞ்சுக்கிட போறீங்க? மற்றதெல்லாம் இதை விட பாருங்க, இதை அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அடிப்படையான இதையே, எளிமையான இதையே நீங்க புரிஞ்சுக்கலன்னா போக போக இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட போறீங்க? இந்த சின்ன கணக்கை நீங்க புரிஞ்சுக்கலன்னா பெரிய கணக்குகளை எப்படி புரிஞ்சுக்கிட போறீங்க? இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காக ஆண்டவர் உடனே சின்ன குழந்தைக்கு 12ஆம் வகுப்பு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார்.
ஒரு அருமையான வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4:33 கொஞ்சம் கவனிங்க. 4:33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினால் அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை புரிஞ்சு உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் தேவையான அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக. ஆண்டவர் பேசுறது எனக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன புரியணுமோ, எப்படி புரிய வைக்கணுமோ அப்படித்தான் அவர் செய்யறார். இங்க எழுதியிருக்குது, அவர் தான் சொல்றார். ஆனா இதை கூட புரிஞ்சுக்கலன்னா மற்றதை எப்படி புரிஞ்சுக்கிட போறீங்க? புரியல 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 விளங்கல விளங்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள்ள உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை. இந்த உணர்வுள்ள இருதயத்தை நீங்க வளர்த்தி எடுக்கலாம். தெய்வ சமூகத்தில் போங்க, காத்திருங்க, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோட போங்க. காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு அவர் கொடுக்கிறார். கல்விமானின் நாவை எனக்கு தருகிறார். அவை எனக்கு அநேகரை போதிப்பதற்கு என்னை பக்குவப்படுத்துகிறார். அதான் எரேமியா சொல்றார். காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஆண்டவரிடத்துல போங்க. நான் இப்போ இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், என்கிட்டலாம் பாவமே இல்லை, நான் இப்போ பர்ஃபெக்ட் பூரணமாயிட்டேன், எந்த மாற்றமும் நான் எல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை, நான் கரெக்டாக ஜெபம் பண்ணுறேன், கரெக்டாக பைபிள் படிக்கிறேன், எல்லாம் அடுக்கடுக்காக செய்வேன், இத்தனை மணி நேரம் இது, இத்தனை மணி நேரம் இது, இந்த நேரம் ஜெப நேரம், எல்லாம் கரெக்டாக ஒழுங்கு கிரமமாக அப்படியே எல்லா நாளும் சரியாக செஞ்சுட்டு போகிறேன். 50 நிமிஷம் ஜெபம் பண்ணால் கரெக்டாக 50 நிமிஷம், அதில் நான் குறைக்கிறதே இல்லை. இப்படி எல்லா நாளும் கேட்டு பாருங்க, யார்கிட்ட வேணாலும் கேளு, கரெக்டாக இருக்கு. உங்ககிட்ட தான் நிறைய மாற்றம் வேணும் பாருங்க. யூ மே பி லீகலிஸ்ட். இது அல்ல, அன்பினால் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒருவேளை உன்னோடு கூட பேசுவார். உன்னிடத்தில் இருக்க நீதி, உன்னிடத்தில் இருக்க வேண்டிய அன்பு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை பெருக வேண்டும், வளர வேண்டும். நம்ம எவ்வளவு தூரம் தேறி இருக்கிறோமோ அது முதல் இன்னும் 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 போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போதும்னு சொல்லும்போது, இவ்வளவு அனுபவம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு பெரிய எல்லாம் கிடையாது, போதும் போதும் போதும், இதோட போதும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையானவர்களே, ஒரு ஆண்டை நம்ம முடிவுக்கு கொண்டு வர்றோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பாருங்க, நான் எத்தனை காரியங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கு. எத்தனை தடவை தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எதிர்த்து நின்றுருக்கோம். எனக்கு இந்த உணர்வுள்ள ஒரு உள்ளம் இல்லையே, இந்த உணர்வுள்ள உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. இது கூட எனக்கு புரிய முடியாமல் இருக்குதே, சாதாரண காரியங்கள் கூட என்னால் புரிய முடியலையே, விளங்கி கொள்ள முடியலையே, நான் எப்படி தேவனுடைய மகத்துவங்களை அறிவது? என் கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. உடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல என் இருதயத்தை திறந்துடலாம். எம்மாவூர் சீடர்களுடைய மனதை திறந்தது போல, கல்லறையை திறந்தது கூட பெரிய அற்புதம் இல்லைங்க, இதுதான் பெரிய கஷ்டமாக போச்சு, இந்த 2 பேருடைய மனசை திறக்கிறது. அவர் கல்லறையை திறந்து வந்து விட்டார், கல்லறை அவரை அடைச்சு வைக்க முடியல. ஆனால் மணிக்கணக்காக எம்மாவூர் சீடர்களோடு கூட நடந்து போகிறார். கிட்டத்தட்ட ஒரு நாள் பகல் முழுவதும் நடக்கிறார். ஆனால் அவர் யாருன்னு அறிஞ்சிக்கிடவே இல்லை. ஐயோ, என் மனசை திறங்க ஆண்டவரே, என் இருதயத்தை திறங்க, என் கண்களை திறந்துரு, என் செவிகளை திறந்துரு. ஆண்டோட்ட எவ்வளவா கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இப்படி கேட்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பார். உலகத்தின் ஆவி அல்ல, தேவனால் அருளப்படுகின்ற ஆவி. ஜென்ம சுபாவ மனுஷர்கள் தேவனுடையவைகளை அறிய முடியாது. நம்முடைய ஜென்ம சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். தாழ்மை, உண்மை, நீதி, பரிசுத்தம், அன்பு, பொறுமை, கீழ்ப்படிதல், விசுவாசம்,
நம்பிக்கை, தெய்வ வைராக்கியம், இவைகளில் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். ஆத்மபாரம், தேசத்திற்காக மற்றவருடைய ரட்சிப்புக்காக விழித்திருப்பது நமக்கு ஒரு பாக்கியமாக மாறும். ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். நாம் கேட்க கேட்க என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இது தேவனுடைய சத்தம், எங்க அப்பா பேசுகிற சத்தம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒன்றும் ஃபார்முலா கிடையாது. முதல்ல இதை செய்யணும், முதல்ல 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷம், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தெய்வ சித்தம் என்னதென்று நீ அறிந்து கொள்ளலாம். How to know the will of God? இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை தான் அங்கேயும் போட்டிருக்கு. அதே கிரேக்க வார்த்தை சுனாமாய் என்ற வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சிரமம் இருக்கும் சில நேரங்களில் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிவதற்கு. கர்த்தர் உங்களோடு கூட ஆனால் திட்டமாய் பேசுவார். காத்திருப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். பல விஷயங்களை மாற்ற சொல்லுவார், திருத்த சொல்லுவார், ஒதுக்கிவிட சொல்லுவார், பிடுங்கி எறிய சொல்லுவார், வெட்டிவிட சொல்லுவார், தூக்கி எறி என்பார். தயவு தாட்சியம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து போடும். அவ்வளோ கொடுமையா கர்த்தர் பேசுற மாதிரி இருக்குல்ல சில நேரங்கள். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்து போடு. அவருக்கு தான் தெரியும் பாவத்தினுடைய பயங்கரம். பாவம் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கக்கூடியது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியது. ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் அவ்வளவு கடுமையாய் பேசுகிறார். பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர். நம்ம தெய்வ சமூகத்தில் போகும்போது தேவ சித்தம் என்னதென்று அறிய வேண்டுமானால் சில நேரங்களில் வெட்டி எறியும்பார், பிடுங்கி எறியும்பார், அழித்து போடு என்று சொல்லுவார். அதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தம்முடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் காண்பிப்பார். பிரார்த்தனை செய்வோமா?